வெல்கம் டு டாப் 5 யூடியூப் சேனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாமினேஷன்ஸ். நான் உங்கள் ஜேபி. இது நம்ம டாப் 5 கடலூர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஃபோக்கஸ் 2.0 டெஸ்ட் சீரிஸ் நடக்குது இல்லையா, குரூப் டி எக்ஸாம்ஸ்க்காக. அந்த எக்ஸாம்க்கான 17 டெஸ்ட்டுக்கான ரீசனிங் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பாருங்க. In a certain code language, coding decoding இருக்கு. In a certain code language, block is written as ELUCT. அதாவது ஒரு குறிப்பிட்ட மொழியில block அப்படின்ற வார்த்தைய ELUCT அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்களாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை டீகோட் பண்ணா நம்மளால ஆன்சர் போட முடியுமா என்னன்னு பாத்துருங்க. B ல இருந்து E என்ன ஆகுறாங்க, B to E5 plus 3 ஆகுது. ஓகே, L அப்படியே இருக்கா? சரி, சேமா இருக்கு. OU என்ன ஆகுறாங்க, O15 U21 plus 6 ஆகுது. நெக்ஸ்ட் CC அப்படியே இருக்கா? சேமா இருக்கு. K ல இருந்து T என்ன ஆகுது, K11 T20 plus 9 ஆகுது. ஸோ அப்போ plus 3 plus 6 plus 9 செகண்ட் லெட்டரும் அண்ட் ஃபோர்த் லெட்டரும் ரிமைன் தி சேமா இருக்கு. சரியா? ஸோ அப்போ கொஸ்டின்ல என்ன இருக்கான்னு பாருங்க. எனக்கு while அப்படின்றதுக்கான ஆன்சர் வேணும். எனக்கு W ல இருந்து plus 3 பண்ணா என்ன கிடைக்கும், 23 plus 3 26. Z H அப்படியே இருக்குமா? நெக்ஸ்ட் I ல இருந்து என்ன பண்ணணும், plus 6 பண்ணணும். 9 plus 6 15. O ZH1 இருக்கு ஆன்சர். எனக்கு ஒரு ஆன்சர் தான் இருக்கு. ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஃபுல்லாவே நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தாலுமே என்ன பண்ணிருக்கோம், எல் அப்படியே இருந்திருக்கும். E ல இருந்து plus 9 பண்ணியிருந்தா என்ன கிடைச்சிருப்பாங்க, 14N கிடைச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். இந்த எல் சி இந்த காமனா இருக்கு இல்லையா, சேமா ரிமைன் தி சேமா இருக்கு இல்லையா, ஸோ இதை வச்சு நம்மளால கிராக் பண்ண முடியும் பேட்டர்னை. கோடிங் டிகோடிங் பொறுத்த வரைக்கும் நல்ல வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். ஸோ இதை மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போமா. Seven boxes A, B, C, D, U, V and W are kept one over the other but not necessarily in the same order. ஒரு 7 பாக்ஸ் ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சிருக்கோம், ஆனா வந்து அதே ஆர்டர்ல கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. So how many box? 1 2 3 4 5 6 7 boxes. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. V is kept immediately above U. V எங்க இருக்கு, யூக்கு உடனடியா மேலே இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது V பெட்டியானது யூக்கு உடனடியாக மேலே இருக்கு. சோ U எங்க இருக்கு, யூக்கு மேல உடனடியா மேல இருக்குன்னு சொல்றாச்சு. நெக்ஸ்ட் A is kept immediately above B. Bக்கு மேல உடனடியா யார் இருக்காங்க, A இருக்காங்க. அப்ப இவங்க எங்க வந்தாலுமே இந்த ரெண்டு பேர் சேர்ந்து தான் வரணும்ன்றத மறந்துடக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, only W is kept above C. இதுதான் நம்மளுக்கு பாயிண்ட். சிக்கு மேல W மட்டும்தான் இருக்குன்னா என்ன அர்த்தம், சிக்கு மேல W தவிர யார் மேல, அதாவது ஒரு ஆள் தான் இருக்காங்கன்னா மேல இருந்து ரெண்டாவது இடத்துல சியும், சிக்கு மேல W மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இதை மென்ஷன் பண்ணி போடணும். நெக்ஸ்ட் only 2 boxes are kept above V. இதுக்கு என்ன அர்த்தம், விக்கு மேல 2 பாக்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப சிக்கு மேல ஒரு பாக்ஸ் டிசைட் பண்ணுவா, அப்ப விக்கு மேல 2 பாக்ஸ் மட்டும்தான். வி மேல இருந்து 3வது இடத்துல இருப்பாரு. ஸோ அதாவது சிக்கு கீழே இருப்பாரு. நமக்கு ஆல்ரெடி தெரியுமா இவங்க 2 பேர் சேர்ந்துருவாங்கன்னு, வி யூ மென்ஷன் பண்ணியாச்சு. இப்ப இந்த ஏபி இங்கேயும் வரலாம், இல்ல இங்கேயும் வரலாம். அடுத்த இருக்கவங்க படிச்சா முடிஞ்சு போச்சு. என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. A is not kept at third position from the bottom. கீழ இருந்து 3வது இடத்துல A இல்ல வேலைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் A இங்க போட்டா என்ன ஆயிரும், ஏபி இங்க போட்டா என்ன ஆயிரும், கீழே 3வது இடத்துல வந்துருமா. அப்ப ஏபி எங்கதான் போடலாம், இந்த லாஸ்ட்ல போடுவோம். இப்ப இந்த 3வது இடத்துல வருதா இல்ல, அப்ப சொன்ன விஷயம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்கவங்க தான் இங்க வரப்போறாங்க. யார் மீதி இருக்கா, ஏபி சி டி தான் எனக்கு யூக்கு கீழே வரப்போறாங்க. முடிஞ்சு போச்சு. கொஸ்டின் பாருங்க. How many boxes kept between D and W? டிக்கும் டபிள்யூக்கும் இடையில எத்தனை பெட்டிகள் இருக்குன்னு கேக்குறாங்க. டிக்கும் டபிள்யூக்கும் இடையில 1 2 3 3 பாக்ஸஸ் இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி 3 will be the right answer. ஓகே, ஸோ இந்த மாதிரி அதுக்கான படத்தை கரெக்டா நம்ம போட்டுட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம்னாலே கடைசியில் என்ன கொஸ்டின் கேட்டா சொல்லலாம். மேல வந்து டாப் மோஸ்ட்ல யார் இருக்காங்க, பாட்டம் மோஸ்ட்ல யார் இருக்காங்க, மிடில் ஆஃப் தி ரோல யார் இருக்காங்க. ஓகேவா? ஸோ டிக்கு வீக்கு நடுவில் எக்ஸாக்ட் நடுவில் யார் இருக்கிறது, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் மாத்தி மாத்தி எப்படி வேணா கேட்கலாம். பட் இந்த கண்டென்ட்டை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுன்றத மட்டும் புரிஞ்சுட்டா போதும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. லெட்டர் சீரீஸ். லெட்டர் சீரீஸ் ஒண்ணு 3 லெட்டர் ஆக்கி கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ணிக்க கூடாது. ஓகே, சிங்கிளா பாருங்க. WVUT என்ன ஆகுது, -1 ஆகுதா. அப்ப டி கோட் யார் வருவா, எஸ், முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் IHGF என்ன ஆகுறாங்க, FGH. இப்படி பார்த்தா ரொம்ப ஈஸியா இருக்கா. அப்ப இங்க என்ன கிடைக்கும், ஈன் கிடைக்கும். ஸோ அப்ப SE இருக்கு ஆன்சர். 2 ஆன்சர் இருக்கு, SET இருக்கு,
SAU இருக்கு. லாஸ்ட் லெட்டர் பார்த்துடலாமா? XWVU இதுவுமே -1 ரிவர்ஸ்ல ஆகுறாங்களா? ஸோ அப்ப என்ன கிடைச்சிருக்கு எனக்கு? டீன்னு கிடைச்சிருக்கும். T will be the last letter. அப்ப SET அப்படின்றது கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் C is the right answer. ஓகே, எல்லாமே -1 தான். ஃபர்ஸ்ட் லெட்டர் டு செகண்ட் லெட்டர் -1. சரி, ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் -1, ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் -1, செட்டா பண்ணிட்டே போறோம். லாஸ்டா பாக்குறப்ப எல்லாமே -1 தான். மூணுத்துக்கும் -1 ஆன்சர் கிடைச்சிச்சு. ஓகே, question number 4 பாருங்க. If 2 is added to each even digit and 1 is subtracted from each odd digit in the number 4, 1, 5, 7, 9, 6. ஓகேவா? இந்த 4, 1, 5, 7, 9, 6 அப்படின்ற நம்பர்ல வந்து இரட்டைப்படை எண்ணு கூடலாம் 2 வந்து கூட்டுங்க, ஒற்றைப்படை எண்ணு கூடலாம் 1 வந்து என்ன பண்ண சொல்றாங்க? சப்ராக்ட் பண்ணணும், அதாவது கழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கழிச்சதுக்கு அப்புறம் என்ன வருது நான் கொஸ்டின்ல கேட்கறேன் பாருங்க. ஸோ 4ன்றது ஈவன் நம்பரா, +2 பண்ணா 6, 1ன்றது எனக்கு ஆட் நம்பர், -1 பண்ணா 0, 5ன்றது ஆட் நம்பர், -1 பண்ணா 4, 7 ஆட் நம்பர், -1 பண்ணா 6, 9 ஆட் நம்பர், -1 பண்ணா 8, 6 ஈவன் நம்பர், +2 பண்ணா 8. இத முடிஞ்சு. என்ன கேக்குறாங்க? What will be the sum of the digits which are 5th from the left? இடது முனையில இருந்து 5வது இருக்கிறது யாரு? 1, 2. இதான் இடது முனை. சரி, இடது முனை, இது வலது முனை. 1, 2, 3, 4, 5, 8. இவங்க 8 இருக்காங்க. இவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் தி ரைட், ஃபர்ஸ்ட் ஃப்ரம் தி ரைட் யாரு? ரைட் சைடு வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாரு? அவனும் 8 தான். ஸோ 8க்கும் 8க்கும் சம் கேட்கறாங்க. 8 + 8 எவ்வளோன்னு கேட்கறாங்க. என்ன ஆன்சர்? 16. B is the right answer. ஓகேவா? சுலபமான ஒரு கொஸ்டின், கண்டிஷனை படிச்சு போட்டாலே இனஃப், ரைட்? What comes in the place of question mark in the given series? கொடுக்கப்பட்ட தொடரில் கேள்விக்குறி உள்ள இடத்தில் என்ன வரும் கேக்குறாங்க. நம்ம சினிமா பெருசா இருக்கட்டும், ஆனா ரொம்ப ஈஸி தான். 991,000 என்ன ஆகுறாங்க? +9 ஆகுறாங்க. 1000, 1010 என்ன ஆகுறாங்க? +10 ஆகுறாங்க. 1010, 1021 என்ன ஆகுது? +11 ஆகுது. அப்படியே நம்பர்ஸ் ஆட் ஆயிட்டே போயிட்டே இருக்காங்களா? முடிஞ்சு போச்சு. அப்ப 21, 33 என்ன இருக்காங்க? +12 ஆயிருப்பாங்க. முடிஞ்சு போச்சு. அப்ப 33ல இருந்து என்ன பண்ணணும்? +13 பண்ணணும். 33 + 13 எவ்வளோ? 46. அப்ப 1046 ஆப்ஷன் A will be the right answer. ஓகேவா? Question number 6 பாருங்க. If 8 * 2 = 3 and 14 * -2. So இது ரெண்டா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்க பசில். நம்மளுக்கு क्वेश्चनல யார் கேட்டிருக்காங்க? 14 * 10 = என்னன்னு கேக்குறாங்க. இந்த ஸ்டார்னா மல்டிப்ளிகேஷன் தப்பா நினைச்சு கூட, இது வந்து பசில்ஸ். சரியா? இந்த பசில்ஸ்ல இந்த ஸ்டார்ன்றது ஒரு பர்டிகுலர் ஆபரேஷன்ஸ் வந்து டினோட் பண்ணுது. 8 2 ஏதோ ஒரு விஷயங்கள் பண்றப்ப எனக்கு 3 கிடைக்கிறாங்க. ஓகே, மல்டிபிள் ஆபரேஷன்ஸ் கூட இருக்கலாம், சிங்கிள் ஆபரேஷன் கூட இருக்கலாம். இதை புரிஞ்சுக்கோங்க. அப்ப 8 2 மைனஸ் பண்ணி பாப்போமா? 8 - 2 எவ்வளோ? 6. 6ல பாதி எவ்வளவு? எனக்கு 3. அப்ப என்ன பேட்டர்ன்? எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் டிவைட் மைனஸ் செகண்ட் நம்பர் டிவைட் பை 2. அதான் பேட்டர்ன். ஓகேவா? அப்ப இது செக் பண்ணி பாப்போமா? 14 - 8 என்ன கிடைப்பாங்க? எனக்கு -4ன்னு கிடைக்கும். -4ல பாதி எவ்வளோ? -2. முடிஞ்சு போச்சு. அப்ப 14 - 10 क्वेश्चन என்ன? எனக்கு 14 - 10 என்ன கிடைச்சிருப்பாங்க? 4ன்னு கிடைச்சிருப்பாங்க. 4ல பாதி எவ்வளோ? 2. அதாவது ஆன்சர் +2. ஓகேவா? சோ ஆப்ஷன் A -2 இருக்கு பாருங்க. சரியா? அது கவனமா போடணும், ரைட்? In the code language, bus, car, bike is A, Z, B, Z, E, Z. Bicycle, tire, car is B, Z, F, Z, P, Z. And scooter, bus, tire is A, Z, P, Z, S, Z. It is also written as bicycle. What is the code for bicycle in that language? ஓகேவா? சோ பைசைக்கிள்கான கோட் என்னன்னு சொல்றதா கேக்குறாங்க. எதுல இருக்குன்னு பாருங்க. பைசைக்கிள் ஃபர்ஸ்ட்ல, செகண்ட்ல இருக்கா? பைசைக்கிள், டயர், கார். அப்ப கார் டயருக்கான கோடை கேன்சல் பண்ணணுமா? கார்ன்றது எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட்ல இருக்கு. கார் கேன்சல் ஆனா யார் யார் காமனா இருக்காங்க? BZ, BZ காமனா இருக்கு. முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பாருங்க. டயர் எங்க இருக்கு? தேர்ட்ல இருக்கு. டயர் கேன்சல் ஆனா சோ இங்க யார் காமனா இருக்காங்க?
BZ, FZ, PZ. PZ கேன்சல் ஆகுதா, முடிஞ்சு போச்சு. அப்ப இதுல மிச்சம் யார் இருக்காங்க, FZ. So option D will be the right answer. ஓகேவா? Refer to the following number symbol series. Okay, இந்த symbol series ரெஃபர் பண்ணிட்டு அவங்க கேட்ட क्वेश्चन ஆன்சர் பண்ண போறோம். How many such numbers are there, each of which is immediately preceded? Preceded following என்ன திரும்ப திரும்ப சொல்றேன், நல்லா லிசன் பண்ணிக்கலாம். ஒரு 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு preceding நம்பர் என்ன அப்படின்னு கேட்டா 2. முன்னாடி precedingனா முன்னாடி, preceding following நம்பர் என்ன கேட்டா 4. அதே மாதிரி தான் பிக்கு precedingனா என்ன A, பிக்கு following என்ன C. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் தான் இது. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. How many such numbers, எனக்கு ஒரு நம்பர் இருக்கணும், which are immediately preceded by a number, அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கணும், which are immediately followed by a symbols, அதுக்கு அப்புறமா ஒரு சிம்பிள் இருக்கணும். அதாவது ஒரு எண்ணும் உடனடியாக முன்னும், ஓகேவா, ஒரு குறியீட்டை உடனடியாக பின்னும் கொண்டிருக்கும் அத்தகைய எண்கள் எத்தனை உடன் கேட்கிறாங்க. அப்ப எனக்கு எப்படி இருக்கணும், நம்பர் சிம்பிள் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, 2 சிம்பிள், 3 ஓகே, நம்பர் சிம்பிள், 6 4 சிம்பிள் இருக்கா. நெக்ஸ்ட் வேற எங்க இருக்காங்க, 8 2 சிம்பிள். சோ அப்ப எத்தனை பேர்ஸ் தான் இருக்கு, மொத்தமாவே 2 பேர்ஸ் தான் இருக்காங்க. சோ ஆன்சர் ஆப்ஷன் சி, 2 will be the right answer. ஓகேவா? சோ எத்தனை பேர்ஸ் கவுண்ட் பண்ண போறோம், அந்த பேர்ஸோட ஆன்சரை எடுத்து போட போறோம். ஓகேவா? சம்டைம்ஸ் 0 வரலாம், சம்டைம்ஸ் 1 வரலாம். ஓகே, இருக்கிறதுல ஹையஸ்ட் வேல்யூ 5 கூட வரலாம் ஆப்ஷன்ஸ்ல இருந்து. ஓகே, சோ லிசன் பண்ணி கரெக்டா போட்டாலே போதும். Question number 9 பாருங்க. In the equation given below, what will come in the place of question mark if plus and minus are interchanged and multiplication and division are interchanged? இந்த interchange கான்செப்ட்னா ஒண்ணு கிடையாது. இவங்க இருக்க இடத்துல இவனை போடுங்க, இவங்க இருக்க இடத்துல இவனை போடுங்க, மாத்தி போட்டுட்டு ஆன்சர் என்ன வருவான்னு கேட்க போறாங்க. சோ நமக்கு என்ன கொஸ்டின்ல இருக்கு, 18 டிவிஷன் இருக்கா, டிவிஷன் என்ன பண்ணணுமா, மல்டிப்ளிகேஷன் மாத்தணும். ஓகே, 5. நெக்ஸ்ட் பிளஸ் இருக்கு, பிளஸ் என்னவா மாத்தணும், மைனஸா மாத்தணும். 26 மைனஸ் என்னவா மாறும், பிளஸ்ஸா மாறும். 45 இன்டூ இருக்கு, சோ அது டிவிஷனா மாறும், டிவைடட் பை 5. சோ கேன்சல் பண்ணா எனக்கு 9 கிடைச்சிருப்பாங்க. 18 5 சார் எவ்வளோ, 90. ஸோ 90 மைனஸ் 26 பிளஸ் 9 அப்படின்றதான் கரெக்டாக இருக்க போகுது நம்மளுக்கு. ஸோ 90 மைனஸ் 26 என்ன கிடைச்சிருப்பாங்க எனக்கு, 60 64 பிளஸ் 9 அப்படின்னா 73 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? In the given diagram, triangle represent actors. ஓகேவா? சோ இந்த ரெப்ரசன்டேஷன் தனியா கொடுக்கல நமக்கு. ட்ரையாங்கிள்லாம் யாருன்னு சொல்லிட்டாங்க, ஆக்டர், நடிகர் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சர்க்கிள் ரெப்ரசன்ட் தி சிங்கர்ஸ். அதாவது பாட முடியறவங்கள என்ன சொல்றாங்க, சர்க்கிள்ல சொல்றாங்க. ஸ்கொயர் ரெப்ரசன்ட், சதுரம் யார சொல்லுதான், ஸ்டண்ட் பண்றவங்கள சொல்லுதான். அண்ட் ரெக்டாங்கிள் ரெப்ரசன்ட் who can dance. செவகம் யார சொல்லுது, டான்ஸ் ஆடுறவங்கள சொல்லுது, அதாவது ஆட தெரிஞ்சவங்கள பத்தி சொல்லுது. முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இதுல வந்து கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, how many actors can only sing and dance? இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆக்டர்ஸ் இருக்கணும், அவங்க சிங்கிங்லயும் இருக்கணும், டான்ஸ்லயும் இருக்கணும்னா முடிஞ்சு போச்சு. ஒன்லின்றது என்ன மீன் பண்ணுதுன்னா, இவங்க 3 பேர் மட்டும் தான் இருக்கணும், வேற யாரும் மிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடாது. அப்ப பாருங்க, ட்ரையாங்கிள் ஆக்டர்ஸ் இருக்கணும், சிங்கிங் அண்ட் டான்சிங் இருக்கணும், சர்க்கிள் இருக்கணும், ரெக்டாங்கிள் இருக்கணும். இந்த ஸ்டண்ட் இருக்கான் இல்லையா, ஸ்கொயர் அவன் மட்டும் இன்வால்வ் ஆகக்கூடாது. அப்ப சர்க்கிள், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் சேர்ற இடம் எங்க இருக்குன்னு பாருங்க. ட்ரையாங்கிள், சர்க்கிள், ரெக்டாங்கிள் இவங்க எல்லாரும் சேர்ற இடம் எது எனக்கு, இந்த பார்ட், இந்த 11 and 3. இந்த 11 என்ன பண்ணுது, இந்த ஸ்கொயர்லயும் சேர்ந்து வருது, அதாவது ஸ்டண்ட்லயும் சேர்ந்து வருதா. இவன் ஃபுல்லாவே எனக்கு வர வேணாம், ஏன்னா ஒன்லின்ற மட்டும் சொல்லிட்டாலே எக்ஸ்ட்ரா இருக்கும், நம்ம ஆட் பண்ணக்கூடாது. என்ன ஆன்சரா இருக்கு எனக்கு, இந்த 13 மட்டும் தான் ஆன்சரா இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ 13 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? எப்படி எடுக்கிறோன்றது புரிஞ்சிச்சுன்னா. கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. 7 people PQ, RS, TU and V are sitting in a straight row facing us north. ஓகேவா? ஒரு ஸ்ட்ரெயிட் ரோ ஃபேஸ் பண்ணி, நார்த் ஃபேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் ரோல உட்கார்ந்து இருக்காங்க. எத்தனை பேர், 7 பேர் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, சோ இதுல only 2 people are sitting to the right of you. இதுக்கு என்ன அர்த்தம், ஒன்லி மீன் பண்ணிக்கும்,
யூக்கு ரைட் சைட்ல 2 பேர் தான் இருக்காங்கன்னா அப்ப யூக்கு வலது பக்கத்துல எத்தனை பேர் இருக்கணும்? 2 பேர் இருக்க மாதிரினா வலதுல இருந்து யூ வந்து 3ஆவது இடத்துல இருப்பார். நெக்ஸ்ட் only 2 people sitting to the left of R. ஆருக்கு இடது பக்கத்துல 2 பேர் தான் இருக்காங்கன்னா அப்ப ஆர் எங்க இருப்பாரு? இடது பக்கத்துல இருந்து 3ஆவது இடத்துல இருப்பாரு. 1 2 3 3rd பிளேஸ்ல எனக்கு ஆர் இருக்காங்க. நெக்ஸ்ட் only 2 people are sit between U and Q. யூக்கும் கியூக்கும் நடுவுல 2 பேர்ன்றாங்க. இப்ப ரைட் சைட்ல பாருங்களேன், யூக்கு பக்கத்துல 2 பேர் விட்டு எனக்கு இன்னொரு ஆள் போட ஸ்பேஸ் இருக்கா? இல்ல. அப்ப நான் இங்கதான் வருவேன். 1 2 விட்டு Q வந்து ஆருக்கு லெஃப்ட் சைட்ல வருவார். சரியா? அடுத்து only 3 people are sitting between R and V. ஆருக்கும் விக்கும் இடையில 3 பேர் சொல்றோம். சோ ஆருக்கு இந்த பக்கம் 3 பேர் இல்ல. 1 2 3 persons விட்டுட்டு எனக்கு வின்றது இங்க வரும். ஓகே. T is not an immediate neighbor of U. T வந்து யூக்கு பக்கத்துல உட்காரலனா இங்க மொத்தமே எனக்கு 3 ஸ்பேஸ் இருக்கு. அந்த 3 ஸ்பேஸ்ல 2 ஸ்பேஸ் யூ பக்கத்துல இருக்கு. ஒரு ஸ்பேஸ் தான் யூ விட்டு தள்ளி இருக்கு. அந்த ஸ்பேஸ்ல யார் வருவா? T வருவாங்க. ஏன்னா T வந்து யூக்கு பக்கத்துல இருக்க கூடாது இல்லையா? ஓகே. S is sitting to the right of U. S எங்க இருக்கான்? யூக்கு வலது பக்கத்துல இருக்கான். சோ யூக்கு வலது பக்கத்துல இருக்க இடம் எது? இந்த இடம் தான். முடிஞ்சு போச்சு. மிச்சம் இருக்கிறது யாரு? P Q R P தான் இங்க பேலன்சிங் வர போறாரு. क्वेश्चन என்ன பாருங்க, who is sitting on the extreme right? இருக்கிறதுலயே வலது பக்கத்துல கடைசியா இருக்கிறது யாரு? எனக்கு V தான். சோ அப்ப ஆப்ஷன் C, V is the right answer. ஓகேவா? क्वेश्चन नंबर 12 பாருங்க. 6 friends MN OP Q and R sitting on a circular table facing the center. ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சோ 8 ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, 6 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. அதுல வந்து R is sitting between O and N. R எங்க இருக்காரு? O க்கு N க்கு நடுவுல இருக்காரு. எப்படி இருக்கலாம்? இங்க N R O ன்னு இருக்கலாம், இல்ல O R N ன்னு இருக்கலாம்ல. left and right is variable here. Okay. Next. M is sitting to the immediate left of Q. M is sitting to the immediate left of Q க்கு உடனடியா லெஃப்ட் சைடுல யார் இருக்காங்க? M இருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் P sits third to the left of N. P sits third to the left of N. இப்ப போடுவோமா? N க்கு லெஃப்ட் சைடுல 1 2 3 third place யார் இருக்காங்க? P இருக்காங்க. இப்ப N R O போடலாம், இல்ல N R O இப்படியும் போடலாம். கரெக்ட் தானே? சரி. நெக்ஸ்ட் பாருங்க, N does not sit adjacent to Q. N வந்து என்ன பண்ணல? Q க்கு பக்கத்துல உட்காரலனா அப்ப Q வந்து என்ன பக்கத்துல வரக்கூடாதுன்னா இப்ப இங்க பாருங்களேன், N R O இப்படி போடுவேன். அடுத்து M வந்து என்ன பண்ணணும்? M க்கு ரைட் சைடுல தானே Q. சோ அப்ப M இங்க போட்டா M க்கு ரைட் சைடுல Q இங்க வந்துரும். ஓகேவா? சரி, இப்ப இதுல என்ன விஷயம் வருது எனக்கு? இங்க ஒரு சொன்னாங்களா, Q வந்து N பக்கத்துல உட்காரல. அப்ப நம்ம ஒரு பாசிபிலிட்டி முன்னாடி போட்டோம். என்ன போட்டோம்? N R O போட்டோமா? சோ அப்ப இந்த பக்கத்துல போடுவேன் N R, இது O ஆயிரும். M க்கு ரைட் சைடுல Q, அப்ப M இங்க Q இங்க வந்துருவாங்க. இப்ப Q N பக்கத்துல இருக்கா? இல்ல. சோ இதுதான் அந்த பாசிபிலிட்டி வச்சு போட்ட விஷயம். ஓகே. क्वेश्चन பாருங்க, who is sitting to the immediate left of P? P க்கு உடனடி இடது பக்கத்துல இருக்கிறது யாருன்னு கேக்குறாங்க. P எங்க இருக்காரு? சோ இவருக்கு லெஃப்ட்னா இது, இந்த பக்கம் யார் இருக்கா லெஃப்ட் சைடுல? Q தான் இருக்காங்க. சோ ஆப்ஷன் B, Q is the right answer. ஓகே. Calendar sum, if 1st June 2006 is Tuesday அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 1st June என்னன்னு சொல்றாங்க எனக்கு? 2006 2006 வருஷத்துல டியூஸ்டே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கேக்குறாங்கன்னா, அந்த மாசத்துல மொத்தம் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை இருக்கு, சண்டேஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. ஒரு நாள் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து ஜூன்னா அது வந்து டியூஸ்டேவா இருக்கு அப்படின்னா சண்டே எப்ப திரும்ப வரும் எனக்கு? 2 வெனஸ்டேவா இருந்திருக்குமா? ஸோ அப்படி ஆட் பண்ணி பார்த்தாலும் ஓகே, இல்ல மேனுவலா பார்த்தாலும் ஓகே தான். ஸோ வெனஸ்டே வந்து 2nd. ஓகே, 2ஆம் தேதி எனக்கு வெனஸ்டே, 3rd Thursday, 4th Friday, 5th Saturday, 6th தான் எனக்கு என்ன இருக்கும்? சண்டேவா இருக்கும். ஸோ அப்ப 6th அன்னைக்கு தான் எனக்கு என்னது? ஃபர்ஸ்ட் சண்டேவா இருக்கும். அடுத்து எப்போ சண்டேவா இருக்கும்? 7 days ஆட் பண்ண கிடைச்சிருவாங்களா? 6 + 7 எனக்கு என்ன? 13th வந்து என்னவா இருக்கு எனக்கு? சண்டேவா இருக்கும். 2nd சண்டே. அடுத்து எப்ப இருக்கும்? 20 வந்து என்னவா இருக்கு எனக்கு? சண்டேவா இருக்கும். 3rd சண்டே. அண்ட் கடைசியா 27ஆம் தேதி சண்டேவா இருக்கும். அப்போ மொத்தம் எத்தனை சண்டேஸ் இருக்கு இதுல?
4 சண்டேஸ் இருக்கு. சரியா? சோ ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே. A man went 10 kilometers towards south and turned east to cover 10 kilometers. Then he turned right to cover 10 kilometers. Again he turned left and covered 10 kilometers. எத்தனை 10ன்ற மாதிரி தான் இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, அவர் என்ன பண்றாருன்னா சவுத் பக்கமா 10 கிலோமீட்டர் வராரு. இது ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்குமா? சோ சவுத் வேர்ட்ஸ்ல 10 கிலோமீட்டர் வராரு. நெக்ஸ்ட் turn to the east to cover 10 kilometers. எது ஈஸ்ட் நமக்கு? ரைட் சைடு. சோ இங்க ஒரு 10 kilometers என்ன பண்றாரு? டர்ன் பண்ணி போறாங்க. அடுத்து he turned right to cover 10 kilometers. இப்படி போயிட்டு இருக்கவங்களுக்கு எது ரைட்டா இருக்கும்? கீழேயா இருக்கும். சோ டவுன்வர்ட்ஸ்ல ஒரு 10 kilometers வராங்க. அடுத்து to reach destination. ஓகே, இங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க? ஒரு டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டாங்க அவங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா 10 கிலோமீட்டர் சவுத் வந்தாரா, சவுத்ல இருந்துட்டு ஈஸ்ட் வார்ட்ஸ்ல 10 கிலோமீட்டர்ஸ் அகைன் ஒரு ரைட் எடுத்தாங்க. அண்ட் இது லாஸ்டா ஒரு லெஃப்ட் டர்ன் பண்ணி ஒரு லெஃப்ட் 10 கிலோமீட்டர்ஸ் போறாரு. கீழே பார்த்தவங்களுக்கு எது லெஃப்டா இருக்கும்? நமக்கு ஆப்போசிட்டா இருக்கும். சோ இது லெஃப்டா, சோ இந்த பக்கத்துல லெஃப்ட்னா இங்க ஒரு 10 கிலோமீட்டர்ஸ், இங்கதான் டெஸ்டினேஷன் இருக்கு. கொஸ்டின் என்னன்னு பாருங்க, in which direction is from the starting point? அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு என்ன டைரக்ஷன்ல இருக்கான்னு கேக்குறாங்க. சோ பாருங்களேன், இந்த டவுன்வர்ட்ஸ்ல ரைட் சைடுல வருது. டைரக்ஷன்ல டவுன்வர்ட்ஸ் ரைட் சைடு வர டைரக்ஷன் யார்? எனக்கு சவுத் ஈஸ்ட். சோ எனக்கு தென் கிழக்கு அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சிலாஜிசம் கொஸ்டின் நம்பர் 15. ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சம் டாய்ஸ் ஆர் பிளாஸ்டிக். சில பொம்மைகள் என்னவா இருக்கா? எனக்கு நெகிழியா இருக்கு, அதாவது பிளாஸ்டிக்கா இருக்கு. சம் பிளாஸ்டிக் ஆர் மெட்டல். சில பிளாஸ்டிக்ஸ் என்னவா இருக்கு? எனக்கு மெட்டலா இருக்கு. அண்ட் ஃபைனலி நோ மெட்டல் இஸ் a கெமிக்கல். எந்த மெட்டலுமே எனக்கு கெமிக்கல் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ கெமிக்கல் இல்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு. ஓகேவா? சரி, சம் கெமிக்கல்ஸ் ஆர் பிளாஸ்டிக்ஸ். கெமிக்கலும் பிளாஸ்டிக் சேர்ந்த மாதிரி உட்காந்து ஏதாவது தெரியுதா? ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. நோ டாய் இஸ் a கெமிக்கல். எந்த டாயுமே கெமிக்கல் இல்லையான்னு கேட்டா யோசிக்கலாம். டாயும் பிளாஸ்டிக் சேர்ந்துருக்கு, பிளாஸ்டிக் மெட்டல் சேர்ந்துருக்கு, மெட்டலும் கெமிக்கலும் நோனா அப்ப டாய் கெமிக்கல் நோ வருமானு கேட்டா வராது. உன் கண்ணுக்கு டாயும் கெமிக்கலும் நோன்ற கண்டிஷன் தெரியுதா? சோ தெரியல, முடிஞ்சு போச்சு. சோ என்ன ஆன்சரா இருக்க போது? இரண்டுமே தப்பு. நெய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோஸ். ஆப்ஷன் சி தான் எனக்கு ஆன்சரா இருப்பாங்க. ஓகேவா? முடிவு 1 அல்லது 2 எதுவுமே பின்பற்றப்படவில்லை. Question number 16 பாருங்க. What should come in the place of question mark in the given series? 712 711 -1 +2, அதுக்கப்புறம் என்ன ஆகுது? -3 +4, அடுத்து நெக்ஸ்ட் -5 +6 ஆகுது. அடுத்து என்ன ஆகணும்? -7 ஆகணுமா? இது ஒரு பேட்டர்ன். சரி, 15ல இருந்து -7 பண்ணா கிடைப்பாங்க 7 not 8 கிடைப்பாங்க. சோ ஆன்சர் கிடைச்சிச்சு. ஆக்சுவலா இந்த பேட்டர்னுக்கு ஆல்டர்னேட் பேட்டர்ன் கூட இன்னொரு பேர் சொல்லலாம். மாதிரி ஏத்தி இறங்குச்சுன்னா இந்த மாதிரி பிளஸ் அண்ட் மைனஸ் பேட்டர்னும் இருக்கும். அதே மாதிரி ஆல்டர்னேட் சீரிஸ் இருக்கும். ஆல்டர்னேட் சீரிஸ் ஒன்றும் கிடையாது. ஒன்னு விட்டு ஒன்று பாருங்க, பார்க்கும்போதே ரொம்ப ஈஸியா இருக்கும். 12 13 14 15, அடுத்து இங்க 1 விட்டு 16 வரும். நம்மளுக்கு என்ன வேணும்? 11 10 9, அடுத்து என்ன 708. ஸோ இப்படியுமே போட்டிருக்கலாம். ஓகே, இதுதான் ஆக்சுவலி ஈஸியஸ்ட் மெத்தட். கரெக்டான வழின்னு சொன்னா ரெண்டுமே கரெக்டான வழி தான். உங்களுக்கு டைமிங்ல எது தோணுதோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி போடுங்க. மேக்ஸிமம் 2 பேட்டர்ன் ஒரு ஆன்சர் கிடைக்கும். வேற வேற ஆன்சர்ஸ் கிடைச்சிச்சுன்னா ப்ரியாரிட்டி லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. பிரைம் நம்பர், ஸ்கொயரு, கியூப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஓகேவா? அனலாஜி தான் வந்திருக்கு. இது என்ன அனலாஜி புதுசா இருக்கு, பேர்லாம் வந்து பெருசு பெருசா இருக்கு. நம்ம அனலாஜில வந்து குட்டி குட்டி தான் இருக்கு, ஒரே சிம்பிள்லாம் வச்சுன்னு பார்த்தா இது அனலாஜி தான். என்னன்னு பாருங்க, 8 is related to 62. 8 என்ன சொல்றாங்க? 62 ஓட ரிலேட் பண்றாங்க. சரி, 8 என்ன பண்ணா 62 கிட்ட ரீச் ஆகும்? 8 ஸ்கொயர் எவ்வளோ? 64. 64 -2. சாப்பை. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணி -2 பண்ணிருக்காங்க. இதான் இப்போதைக்கு பேட்டர்ன். அடுத்து பார்த்தா தெரிஞ்சிருமா? 11 ஸ்கொயர் எவ்வளோ? 121 -2 பண்ணா 119. கரெக்டா முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ 15 ரிலேட்டட் டு டேஷ்னு கேட்கறாங்க. 15 ஸ்கொயர் எவ்வளோ? எனக்கு 225. ஸோ அப்போ 225 -2 223 அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர் இருக்கும். ஆன்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் பி 223 அப்படின்றதுதான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, 18th பாருங்க.
This question is based on the words given below. இந்த கேள்விக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையை அடிப்படையாக கொண்டது. பேடு, ஃபிக், ஐஸ், நாட்டுன்னு ஒரு 4 வார்த்தையை கொடுத்துட்டாங்க. அவன் என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான்னு படிக்குமா? ஃபர்ஸ்ட் பாருங்களேன். In each of the words, each vowel is changed to the letter immediately following it. இப்பதான் கொண்டாடக்கூடிய following preceding சொல்லி கொடுத்தனா, அப்ப என்ன சொல்லணுமா? வவ்வலுக்குலாம் வந்து following letter வச்சு, அதாவது அடுத்த லெட்டர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணணுமா. நெக்ஸ்ட், each consonant is changed to the letter immediately preceding it. ஓகே, கான்சனன்ட்ல என்ன பண்ணணுமா? preceding letter வச்சு, அதாவது ஏ இருக்குன்னா அது வவ்வலா, சரி சீன் இருக்குன்னா அது கான்சனன்ட்டா, சிக்கு preceding letter என்ன? பி. அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணணும். அடுத்து லாஸ்டா என்ன சொல்றாங்க? in how many letter cluster thus formed will no vowel appear. இதுல எது வந்து வவ்வலே இருக்காதுன்னு சொல்லி தான் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பேட் அப்படின்றதுக்கா, பின்றது கான்சனன்ட்டா, பிக்கு மேல லெட்டர் என்ன? ஏ. ஐன்றது வவ்வலா, வவ்வலுக்கு அடுத்த லெட்டர் என்ன? பி. டின்றது கான்சனன்ட்டா, டிக்கு மேல லெட்டர் என்ன? சி. நெக்ஸ்ட் எஃப் அப்படின்றது கான்சனன்ட்டா, கான்சனன்ட்டுக்கு முன்னாடி லெட்டர் என்ன? சாரி, கான்சனன்ட்டுக்கு முன்னாடி லெட்டர் என்ன? இ. ஸோ தனியாக எழுதுவோமா? ஃபர்ஸ்ட்டுக்கு ஏபிசின்னு கிடைச்சிருக்கு, நெக்ஸ்ட்டுக்கு இ. ஐன்றது வவ்வலா, வவ்வலுக்கு அடுத்த லெட்டர் என்ன? ஜே. ஜின்றது கான்சனன்ட்டா, கான்சனன்ட் மேல லெட்டர் என்ன? ஜிக்கு மேல லெட்டர் என்ன? எஃப். அடுத்து ஐஸ்க்கு போறோம். ஐன்றது எனக்கு வவ்வலா, வவ்வலுக்கு அடுத்த லெட்டர் என்ன? ஐ. ஜே. சின்றது எனக்கு கான்சனன்ட், கான்சனன்ட் மேல லெட்டர் என்ன? பி. ஈன்றது வவ்வல், ஈக்கு அடுத்த லெட்டர் என்ன? எஃப். நாட்ன்றதுல என்னன்றது என்ன? கான்சனன்ட், கான்சனன்ட்டுக்கு அடுத்த லெட்டர் என்ன? கான்சனன்ட்க்கு முன்னாடி லெட்டர் என்ன? எம். ஓன்றது வவ்வல், வவ்வலுக்கு அடுத்த லெட்டர் என்ன? பி. டீன்றது எனக்கு கான்சனன்ட்டா, கான்சனன்ட்டுக்கு ப்ரிசீடிங் லெட்டர் என்ன? அதாவது எஸ். முடிஞ்சு போச்சு. ஓகே, சோ அப்ப இதுல எத்தனை பேர்ல வவ்வல் இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட்ல வவ்வல் இருக்கு, ஏ இருக்கு, இ இருக்கு. இதுல வவ்வல் இல்ல, ஃபோர்த்லயும் வவ்வல் இல்ல. ஸோ புதுசா உருவாக்குறதுல 2 பேர்ல வவ்வல் இல்ல. அவங்க தான் ஆன்சர் 2 அப்படி 2 அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 19. குரூப்ல டூப், அதாவது கிளாசிபிகேஷன் தான் கண்டுபிடிக்க போறோம். 4 பேர்ல யார் வந்து வேறுபட்டு இருக்கா அப்படின்ற பாக்கலாமா? எல்என்எஸ் நல்லா நம்பர் போட்டா கூட ஈஸியா இருக்கும். 12, 14, 19 +2 +5. ஓகே, SU 19, 21, 26 +2 +5 முடிஞ்சிச்சு. ரெண்டுத்துல +2 +5 வந்துருச்சா? ரெண்டுமே அப்போ ஒரே பேட்டர்ன் இருக்குன்னா அப்ப இன்னொருத்தன் தான் ஆட் அவுட்டா இருக்க போறான். MOT 13, 15, 20 +2 +5. அப்ப கண்டிப்பா டி தான் ஆன்சரா இருக்க போகுது. டில என்ன ஆகிருக்குன்னு பாருங்க. DF +2, FO என்ன ஆகுறாங்க? +9 ஆகுறாங்க. சரியா? 6, 15 ஆகுது, +9 ஆகுது. ஸோ எனக்கு டி தான் எனக்கு ஆட் ஆன் அவுட் அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மிக்சடா இருக்கு இல்லையா, லெட்டர் நம்பர் சிம்பிள்லாம் மிக்சடா இருக்கா? இதுல என்ன விஷயம் சொல்லிருக்கான்னு பாருங்க. How many such numbers are there, each of which is immediately preceded by a symbol? ஓகே, எத்தனை நம்பர்ஸ் இருக்கணும், அதாவது ஒரு எண் இருக்கணும், நம்பர் இருக்கணும், immediately preceded by a symbol, முன்னாடி ஒரு சிம்பிளை கொண்டு இருக்கணும், and also immediately followed by another number. ஓகே, பின்னாடி ஒரு நம்பர் இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? மேல நம்பர் சிம்பிள் பார்த்தோமா, இப்ப சிம்பிள் நம்பர் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சிம்பிள் நம்பர் எங்க இருக்கு? ஸோ சிம்பிள் நம்பர் அண்ட் சிம்பிள் 3, 6 இருக்கா? ஸோ அப்போ வேற எங்க இருக்கு? அவ்வளவுதான், ஒரே ஒரு பேர் தான் இருக்கு. மொத்தமாவே ஆன்சர் 1 அப்படின்றதா சரியான விடையா இருக்கும். சரியா? செகண்ட் நம்பர் என்ன? கிவன். ஓகேவா? இது வந்து கிளாசிபிகேஷன் தான். என்ன மாதிரி கிளாசிபிகேஷன்? மணலாகில போடுவோம் இல்லையா? 6க்கு 41க்கு ஃபர்ஸ்ட் என்ன சம்பந்தம் பாருங்க. அதே மாதிரி சம்பந்தம் வந்து எல்லாத்துக்கும் நீடிச்சுதுன்னா அப்போ ஒருத்தன் ஆட் ஆன் அவுட்டா இருக்க போறான். 6, 41. 6 என்ன பண்ணா 41 கிட்ட ரீச் பண்ணலாம். ஸ்கொயர் பண்ணலாமா? 6 ஸ்கொயர் எவ்வளோ? 36. 36 என்ன பண்ணா 41 ஆகும், +5. இந்த 5ன்றது எல்லாத்தையும் காமனாவும் இருக்கலாம், இல்ல 5ன்றது 6க்கு முன்னாடி நம்பர்ன்றதாவும் இருக்கலாம். அடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். 421. 4 ஸ்கொயர் எவ்வளோ? 16. 16 என்ன பண்ணா 21 மாறும், +5 பண்ணா ஆகுமா? ஸோ அப்ப இங்கேயும் +5 தான். இப்போ +5ன்றது கான்ஸ்டன்ட் எனக்கு. ஓகேவா? 8 ஸ்கொயர் எவ்வளோ எனக்கு? 64. 64 +5 பண்ணா 69 தான் கிடைக்கும். இங்க 17 இருக்கு. இந்த 17 இருக்க ஆன்சர் தான் தப்பு.
ஸோ 7 ஸ்கொயர் எவ்வளோ 49 + 5 பண்ணா கண்டிப்பா 54 தான் வருவாங்க. எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் சி தான் வந்து ஆர்டர் நோட் அவன் தான் ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க. பொக்கே ஃப்ளவர்ஸ் வேர்ட்ஸ் டேஷ். பொக்கே அப்படின்றது ஃப்ளவர்ஸ் வேர்ட்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க கேக்குறாங்க. பொக்கேன்றது ஒரு பூக்களால் ஆன ஒரு கோர்வை, கரெக்டா? அப்ப வேர்ட்ஸ் எதாவது ஆன கோர்வை, அதாவது சொற்கள் எதாவது ஆனவை, எழுத்துக்களால் ஆனவை, அதாவது லெட்டர்ஸ்னால ஆனது. இதுவுமே ஒரு அனலாகி பேஸ்ட் கொஸ்டின் தான். இதுல என்ன மாதிரி வரலாம்னா ஜிகே பேஸ்ட் எஸ்ஏ யூனிட்ல வரலாம். ஓகே, ஸ்ட்ராட்டஜிக்கை கொடுத்து வரலாம், சினானிம் பேஸ் பண்ணி வரலாம். அதுக்கான மீனிங் இங்க என்ன நடந்திருக்கு அதே மாதிரி அங்க நடக்கணும்ன்றது தெரிஞ்சா போதும். மற்றபடி நீங்க படிச்சுட்டு தான் வரும், பயப்பட வேணாம். ஓகே, பாருங்க. ஸ்டேட்மெண்ட்ல ஆல் கார்ஸ் ஆர் பேர்ட்ஸ். எல்லா காருமே என்னன்னு சொல்றாங்க எனக்கு பேர்ட்ஸ். ஆல் வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இருக்கணும் தூக்கி உள்ள போடுங்க, செகண்ட் ரோ தூக்கி வெளில போடுங்க. அடுத்து சம் பேர்ட்ஸ் ஆர் பிளான்ட். சில பேர்ட்ஸ் வந்து பிளான்ட் அப்படின்னு சொல்றாங்க, சில பேர்ட்ஸ் பிளான்ட் அப்படின்னு கேட்டா ஸோ இப்படி ஒரு படம் வரும். ஓகே, ஆல் பிளான்ட்ஸ் ஆர் லீவ்ஸ். இப்ப எப்படி போடுவேன், எல்லா பிளான்ட்டும் உள்ள, வெளியால வந்து யாரும் வந்துருவா, லீவ்ஸ் வந்துருவாங்க. முடிஞ்சு போச்சா? கன்க்ளூஷன் பார்க்கலாமா? சம் பேர்ட்ஸ் ஆர் கார்ஸ். சில பேர்ட்ஸ் கார்ஸ் சொல்றாங்க. ஆமா, பேர்ட்ஸ்ன்ற ஃபுல் வட்டத்துல கார்ஸ்ன்றது கொஞ்சம் இடத்த ஆக்குபை பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். சம் பிளான்ட்ஸ் ஆர் பேர்ட்ஸ். பிளான்ட்ஸும் பேர்ட்ஸும் சேர்ந்து இருக்கா? ஆபியஸா இந்த இடம் சேர்ந்து இருக்கு. செகண்ட் ஒன் கரெக்ட். சம் லீவ்ஸ் ஆர் பிளான்ட்ஸ். சில லீவ்ஸ் பிளான்ட்னு சொல்றாங்க. லீவ்ன்ற ஃபுல் சர்க்கிள்ல பிளான்ட்ஸ்ன்றது என்ன பண்ணிருக்கு, ஆக்குபை பண்ணிருக்கு. ஸோ அப்ப 3 கன்க்ளூஷனுமே கரெக்ட். ஆன்சர் எங்க இருக்கு பாத்துருவோமா? All the conclusion follows option C அப்படின்றது எனக்கு கரெக்டான ஆன்சர் இருக்கும். After covering a distance of 10 meters towards east of his house. ஓகே, என்ன பண்றாரு, தன்னுடைய வீட்டுல இருந்து ஈஸ்ட் பக்கமா நகர்ந்து ஒரு 10 meters போறாரு. ஓகே, அவரோட வீடு சும்மா வச்சுப்போமா, அவரோட வீட்டுல இருந்து ஈஸ்ட் வேர்ட்ஸ்ல என்ன பண்றாருப்பா 10 meters மூவ் பண்ணி போறாரு. ரமேஷ் டர்ன் ஹிஸ் டு ரைட் அண்ட் தென் வாக் 10 meters. திரும்ப என்ன பண்ணாரு, ஒரு ரைட் போறாரு. ஈஸ்ட் பக்கம் போறவருக்கு எது ரைட்டா இருக்கும், டவுன்வர்ட்ஸா இருக்கும். இந்த பக்கத்துல ஒரு 10 meters போயிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க, தென் வாக் 10 meters. Then after turning left and walking 5 meters. அங்க இருந்து ஒரு 5 meters என்ன பண்றாரு, லெஃப்ட் டர்ன் பண்ணி போறாரு. இப்ப கீழே டவுன்வர்ட்ஸ் வரவருக்கு எது லெஃப்டா இருக்கும், நமக்கு எது லெஃப்டோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்குமே. அப்ப இங்க ஒரு 5 meters போறாரு. ஓகே, அகைன் டர்ன் லெஃப்ட் அண்ட் வாக் 15 meters. அங்க இருந்து ஒரு லெஃப்ட் எடுக்கிறாரு. லெஃப்ட்னா எதுவா இருக்கு, எனக்கு ஈஸ்ட் பக்கம் போறதுக்கு அப்வர்ட்ஸ்ல என்ன பண்ணாரு, எவ்வளவு மீட்டர்ஸ் போறாரு, 15 meters போறாரலாம். ஓகே, நெக்ஸ்ட். Now he turned to his left and walked 15 meters. திரும்ப ஒரு லெஃப்ட் எடுத்து 15 meters போறாரு. இது ஒரு 5, இது ஒரு 10. அப்ப இதுக்கு பேரலா இங்க போய் முடிச்சிருப்பாரு. இது ஒரு 15 meters. இதுதான் அவரோட எண்டிங் பாயிண்ட். என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, at what distance he is starting from his point அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா, இது ஃபுல்லா 15 அப்ப இது 15 தான். இங்க 10னா பேலன்ஸ் எங்க என்ன இருக்கும் 5. அப்ப இங்க 5னா இங்கேயும் 5 இருப்பாங்க. சோ எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காரு, 5 meter டிஸ்டன்ஸ்ல இருக்காரு. உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அவர் இப்ப என்ன டைரக்ஷன்ல இருக்காரு அப்படின்றத கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டு போங்க. ஓகேவா, ஆன்சர் என்ன இந்த கொஸ்டினுக்கு, எனக்கு 5 meters அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி will be the right answer. Question number 25. அனலாஜி, அது செட் அனலாஜி வந்திருக்கா, என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். 17, 10, 95, 2, 11, 21. அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, சின்ன நம்பர் ட்ரை பண்ணி பார்ப்போமா. 2, 11, 21. 2 11 சார் 22 -1 இருக்கலாம். இல்ல 1 17 10 சார் எவ்வளோ 170 போயிருமா. 170 மைனஸ் இதுவா 1 பண்ணா எனக்கு என்ன கிடைப்பாங்க, 95 கிடைப்பாங்களா, கிடைக்க மாட்டாங்க. சரி, மல்டிப்ளை பண்ணி பார்ப்போமா. 17 என்ன பண்ணா 95 கிட்ட ரீச் ஆக முடியும் கிட்டத்தட்ட. 17 5 சார் எவ்வளோ எனக்கு, 17 5 சார் 85 இல்லையா. ஸோ 85 என்ன பண்ண 95 ஆகும் பார்த்தா இந்த 10 ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பேட்டர்ன், எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டூ 5, அது கூட செகண்ட் நம்பரை ஆட் பண்ணா எனக்கு தேர்ட் நம்பர் கிடைக்கிறாங்க. பேட்டர்ன் செக் பண்ணிடுவோமா. செகண்ட்ல 2 × 5 எவ்வளோ 10, 10 பிளஸ் செகண்ட் நம்பர் எவ்வளோ 11, 21. முடிஞ்சு போச்சா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 25 பண்ணாலும் என்ன கிடைச்சிடும், எனக்கு 100 கிடைக்கும். 100க்கு மேலதான் ஆன்சர் இருக்கணும். ஸோ ஏ தப்பு. பி 19 5 பண்ணா என்ன கிடைச்சிடும், கண்டிப்பா 30 வர போறது இல்ல.
10 5s are 50, 50 plus 6 56. ஆப்ஷன் சி தான் எனக்கு கரெக்டான ஆன்சரா இருக்காங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் பார்த்தாலும் 24 into 5 பண்ணா எனக்கு 120 ரீச் ஆகும். 120 plus 8 138 கிடைக்கும். அங்க 28 இருக்கு. ஸோ அது தப்பு. X plus y means X is the sister of y. X minus y means X is brother of y. ஓகே, மல்டிப்ளிகேஷன் என்ன டிவிஷன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கான விஷயங்களை பார்க்க போறோம். ஓகே, அதுல கொடுத்துட்டு என்ன மீனிங் இந்த 4 ஆப்ஷன்ல யார் எனக்கு கரெக்டா மேட்ச் ஆகுறாங்கன்றதான் கேக்குறாங்க. ஸ்டேட்மெண்டாவே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்ப A plus B னா என்ன அர்த்தம்? A is sister of B. அப்ப A யாரு? B உடைய சிஸ்டர். B minus C. B is brother of C. C multiplication D. Multiplication என்ன சிம்பிள் எனக்கு? daughter. C is daughter of D. ஓகே, D உடைய மகள் தான் யாரா? C ன்னு சொல்றாங்க. D division E னா D is mother of E அப்படின்னு சொல்லியாச்சு. லாஸ்டா முடிச்சிட்டாங்க. ஸோ D is mother of E. அப்ப இந்த E யாரு தான்? இவங்களுக்கு சிப்ளிங் தான். A B C are children of D. A B C E 4 பேருமே யாரு தான்? இந்த D உடைய குழந்தைங்க தான். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா இருக்கு. A B C D are children of E ன்னு சொல்றாங்க. E உடைய பசங்களா? இல்ல. நெக்ஸ்ட் B C D E are children of A. இல்ல. A B D are children of C. எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் எனக்கு எக்ஸாக்டா கரெக்டா இருக்கு. D உடைய குழந்தைங்க தான். இவங்க 4 பேரோடதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 27 பாருங்க. நம்பர்ஸ் பேஸ் பண்ணது தான். என்ன போட்டு கொடுத்துருக்கான் அப்படின்னா 9 10 316 இந்த மாதிரி 3 டிஜிட் நம்பர்ஸ் கொடுத்துட்டு what will be the resultant if the first digit of the largest number is added to the second digit of the smallest number? First digit of the largest number னா யார் இங்க largest number இருக்குது? எனக்கு 9 10. ஓகேவா? இந்த largest numberோட first digit எடுத்துக்கணுமா? அது என்னது? எனக்கு 9. அடுத்து செகண்ட் டிஜிட் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸ்மாலஸ்ட் நம்பர் யாருங்க? 2204. இதுல செகண்ட் டிஜிட் என்ன? 0. அப்ப 9 plus 0 என்ன கிடைக்கும்? எனக்கு 9 தான் ஆன்சர் கிடைக்க போகுது. ஸோ ஆப்ஷன் B is the right answer. மிகப்பெரிய எண்ணுடைய முதல் இலக்கத்தையும் மிகச்சிறிய எண்ணுடைய இரண்டாவது இலக்கத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் கேக்குறாங்க. ஸோ 9 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 28 பாருங்க. Each of digits in the number 85 85 69 142. இதுல இருக்கிற எல்லா டிஜிட்ஸையும் என்ன பண்ணுமா? அரேஞ்ச் இன் டிசெண்டிங் ஆர்டர். அதாவது பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் போயிட்டு அரேஞ்ச் பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்ன கேக்குறாங்கன்னா பொசிஷன் ஆஃப் ஹவு மெனி டிஜிட்ஸ் வில் ரிமைன் அன்சேஞ்ச் இன் தி நியூ நம்பர். இந்த ரிமைன் அன்சேஞ்ச்னா ஒண்ணும் கிடையாது. எத்தனை பேர்த்தோட நிலையில இருந்து மாறாம இருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் செட் இருக்கா, இந்த நம்பர்ஸ் இருக்கா, இதுல இருந்து நம்ம ஒண்ணு மாத்தி அமைப்போமா? அவங்களுக்கு இவங்களுக்கு எத்தனை பேர் அவங்களோட பொசிஷன்ல இருந்து மாறாம இருக்காங்கன்றதான் கொஸ்டின். நமக்கு ஃபர்ஸ்ட் டிசைனிங்ல யார் ஃபர்ஸ்ட் கிடைப்பாங்க? எனக்கு 9, அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் 6 5 4 2 1. எத்தனை பேர் ஸ்பேஸ் மாறாம இருக்காங்க? 9 8 மாறிச்சு. 6 மட்டும் தான் என்ன பண்ணிருக்கு? மாறாம இருக்கு. சம் கேசஸ்ல யாரு மாறாம இருப்பாங்கன்னு கேட்கலாம். ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர்ல எத்தனை பேர் மாறாம இருக்காங்கன்றதா காமனான கொஸ்டின். எத்தனை பேர் மாறாம இருக்காங்க? ஒரு ஆள் தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 29 பாருங்க. ஓப்பன் டைஸ். இதுல என்ன கேக்குறாங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட உருவத்தை மடித்து ஒரு பகடையை உருவாக்கினால் 3 புள்ளிகள் உள்ள உருவத்திற்கு எளிய எத்தனை புள்ளிகள் இருக்குன்னு கேக்குறாங்க. 3 டாட்ஸ் இருக்க ஃபேஸ்க்கு ஆப்போசிட் ஃபேஸ் என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். 3 டாட்ஸ் இருக்க ஃபேஸ்க்கு ஆப்போசிட் ஃபேஸ்னா 3 டாட்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. 3 டாட்ஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. சரியா? இதுக்கு ஆப்போசிட் என்ன? இது என்ன ஷேப்? இது ஜி ஷேப் இருக்கு இல்லையா? அதான் திருப்பி கொடுத்து வச்சிருக்காங்க. இதுல என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்? 1 2 3 4 5 6 இருக்குன்னா இந்த 1 விட்டு 1 ஆப்போசிட், 1 விட்டு 1 ஆப்போசிட், சென்டர்ல இருக்கவங்க 2 பேரும் ஆப்போசிட். இப்போ இதான் இப்படி திருப்பி கொடுத்துருக்காங்க வெர்டிகலா. ஸோ அப்ப எனக்கு 3க்கு 1 விட்டு 1 பார்த்தா யாரு கிடைப்பாங்க? எனக்கு 6 டாட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி 6 will be the right answer. 3க்கு யார் ஆப்போசிட்ல இருக்கா? 6. உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2க்கு ஆப்போசிட் 2 புள்ளிகள் இருக்க பக்கத்துக்கு எதிர்பக்கம் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. And last and final question, arrange the following words in the sequence in which they appear in the dictionary. They choose correct sequence from the choices.
ஓகே, இது வந்து டிக்ஷனரியில எப்படி இருப்பாங்க, டிக்ஷனரி ஆர்டருக்கு பேரு. நம்ம ஸ்கூல்லலாம் வந்து மிஸ் எல்லாம் வந்து ஏலயே ஆர்த்தி, அபிநயா, ஸ்டிஃபி எல்லா பேரும் இருக்குமா. இப்ப ஏல இருக்கவங்க யார் தூக்கி ஃபர்ஸ்ட்ல போடுவாங்க, எல்லாமே ஏல இருக்கு. அப்ப செகண்ட் லெட்டர் பார்ப்போமா, இந்த பேசிஸ்ல தான் இதை பார்க்க போறோம். எல்லாமே எஸ்ல தான் இருக்கு. எஸ்பி எல்லாமே எஸ்பில இருக்கா. அப்ப தேர்ட் லெட்டருக்கு போறேன். எஸ்பிஆர் இருக்கு, எஸ்பிஆர் இருக்கு, எஸ்பியூ இருக்கு. அப்ப யார் ஃபர்ஸ்ட் வருவா, எஸ்பிஆர் தான் வருவாங்க. எஸ்பிஆர்னு வந்தா எனக்கு ரெண்டு ஆன்சர் என்ன பண்ணுது, 5 இருக்கா. 1 3 பாருங்க, 1 எதுல இருக்கு, ஆர்ல இருக்கு. 3 எதுல இருக்கு, ஆர்ல இருக்கு. 5 ஆர்ல இருக்கு. நம்ம என்ன சூஸ் பண்ணோமோ அதுதான் ஆப்ஷனையும் கொடுத்து வச்சிருக்கோம். ஓகே, அப்ப ஆர்ல இருக்கிறதுல அதுக்கப்புறம் ஃபோர்த் லெட்டர் பார்ப்பேன். RA இருக்கு, RE இருக்கு, RU இருக்கு. அப்ப யார் ஃபர்ஸ்ட் வருவா, RA தான் ஃபர்ஸ்ட். 5ல ஸ்டார்ட் ஆக போகுது. நல்லா பாருங்க, ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். 5 4 5 3 ரெண்டு ஆன்சர் இருக்கா. 4 ஃபர்ஸ்ட் வருமா, 3 ஃபர்ஸ்ட் வருமான்னு பார்த்தா முடிஞ்சு போச்சு. 4 5 மட்டும் கம்பேர் பண்ணா போதும். SPU ஃபர்ஸ்ட் வருமா, SPR ஃபர்ஸ்ட் வருமா, SPR ஃபர்ஸ்ட் வரும். சாரி, 5 4 4 3 கம்பேர் பண்ணி பார்க்கணும். 4 SPU இருக்கு, SPR இருக்கு. யார் ஃபர்ஸ்ட் வருவா, SPR இருக்கவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவான். அப்ப 3 இருக்க ஆன்சர் தான் எனக்கு வரப்போகுது. 5 3 will be the ரைட் ஆன்சர். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சிம்பிளா உட்காந்து எழுதிட்டு வரைஞ்சிட்டுலாம் கஷ்டப்படாதீங்க. சிம்பிளா ஆப்ஷன் எலிமெண்ட் பண்ணி போடுங்க. பெஸ்ட் வே டு டூ திஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். கன்சிஸ்டண்டா இருங்க, நல்லா படிச்சு நல்லா டெஸ்ட் எழுதுங்க. தேங்க்யூ.